ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 5ஆம் திருமொழி. கோவர்தன மலையை கொண்டாடுகிறார் பெரியாழ்வார். பாருங்க, விசேஷமான பதிகம். பாசுரங்கள்லாம் பெருசாக இருக்கும் பாருங்க. அட்டு குவிச்சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யளருமடங்க பொட்டத்தூற்று மாறி புகைபுணர்ந்த புருமாகடல் வண்ணன் பொருத்தமலை வட்டத்தடங்கண் மடமான் கன்றினை வலைவாய் பற்றி கொண்டு குறமகளிர் கொட்டை தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே. அட்டுக்குவிச்சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யளரும் அடங்க பொட்டத்தூற்று மாறி பகைபுணர்ந்த புருமா கடல் வண்ணன் பொருத்தமலை வட்டத்தடங்கண் மடமான் கன்றினை வலைவாய் பற்றி கொண்டு குறமகளிர் கொட்டை தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே. கடைசி 2 வரியிலேருந்து அர்த்தம் பண்ணிக்கலாம். வட்டத்தடங்கண் மடமான் கன்றினை வலைவாய். குறவர்கள் வலை போட்டு மானை பிடிக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன மான் கன்று இருக்குது. அதுக்கு வட்டத்தடங்கன், அழகான கண்கள் இருக்குது, பெரிய கண்ணாக இருக்குது. அந்த மானை பற்றி கொண்டு இந்த குறமகளிர், அந்த குறமகளிர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முட்டை தலைப்பால் கொடுத்து வளர்க்கும். முட்டை தலைப்புன்னா பஞ்சில் பாலை நனைச்சி அந்த மான்கண்ணிற்கு இவர்கள் பால் கொடுக்கிறார், வளர்க்கும். கோவர்தனம் என்னும் கொற்ற குடை. கோவர்தனம் என்கிற அந்த கொற்ற குடை, வெற்றி உடைத்தான குடை. கொற்றம்னா வெற்றி உடைத்தார். அந்த குடை இருக்கே, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல வர்றார். அட்டு குவி சோறு பருப்பதமும். அட்டுன்னா சமைத்து குவிக்கப்பட்டு, சோறு இருக்கே அது பருப்பதம்னா பர்வதம் மாதிரி இருக்குதான், மலை குவிஞ்சிருக்கிற வடித்த சாதம் அது. அப்புறம் தயிர் வாவியும். தயிர்லாம் வாவி மாதிரி இருக்குது. தயிர்லாம் சின்ன ஒரு நீர்த்தடம் மாதிரி, அவ்வளவு தயிர். நெய்யளரும். நெய் இருக்கே அது சேறு மாதிரி இருக்குது, சாதத்தோடு சேர்ந்து. இப்படியெல்லாம் இந்திரனுக்காக ஆயர்கள் எடுத்த விழாவுக்கு இந்திரனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அதெல்லாம் அலரும் அடங்க பொட்டத்தூற்று. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டான் கண்ணன். பொட்டத்தூற்று மாறி பகை புணர்ந்த. மாறி மழை என்கிற அந்த பகையை உண்டாக்கின அப்படின்னு புரிஞ்சுக்க. புணர்த்த புருமாகடல் வண்ணன் பொருத்தமலை. கடல் போன்ற நிறத்தை உடைய என்னுடைய எம்பெருமான் கண்ணன் பொருத்தமலை, தாங்கிய மலைதான் கீழ்ச்சொன்ன அந்த மலை. அதாவது மான்கன்றுக்கு பஞ்சில் பாலை நினைத்து குறமகளிர் ஊட்டுகின்ற அந்த மலைதான் இந்த கடல் வண்ண பெருமான் பொறுத்தாங்கிய மலை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இப்படி படிச்சுடலாம். அட்டு குவிச்சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்களரும் அடங்க பொட்டத்தூற்று மாறி புகை புணர்ந்த புருமா கடல் வண்ணன் பொருத்தமலை வட்டத்தடங்கண் மடமான் கன்றினை வலைவாய் பற்றி கொண்டு. வலையில் மாட்டிக்கொன்ற அந்த மான்கன்று குறமகளிர் கொட்டை தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே. இப்படிதான் இருக்கும் எல்லா பாசுரம். வழு ஒன்றுமிலா செய்கை வானவர்கோன் வலிப்பட்டு முனிந்து விடுக்கப்பட்டு மழை வந்து 7 நாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதன் கெடுத்து மறித்தமலை இழவு தெரியாதது ஓர் ஈற்று பிடி இளஞ்சீயம் தொடர்ந்து முடுகுதலம் குழவி இடைக்கால் இட்டு எதிர்ந்து பொறும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே. வரிசையாக பண்ணலாம். வழு ஒன்றுமில்லாத
வழுவொன்றுமிலாச் செய்கை வானவர்கோன். தப்பு ஒன்றும் செய்ய மாட்டான் இந்திரன். அதான் வழுவொன்றுமில்லாச்சை. அவன் வலி வலி வழிபட் வழிபட வழி வழிபட்டு அவனுக்கு ஒரு வலி வந்துட்டு அவனை அகௌரவப்படுத்திட்டான் கண்ணன். எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு முனிந்ததுனால கோவித்து கொண்டு இந்திரன் அவனால் விடுக்கப்பட்டு மழை வந்து 7 நாள் பெய்து. 7 நாளைக்கு விடாமல் மழை பெஞ்சது. மாத்தடுப்ப ஆனிரைகள் வெளியில் போக முடியாதபடி இது அந்த மழை தடுக்கிறது. அப்போ மதுசூதன் எடுத்து மரித்த மலை. இவன் எடுத்து மரித்தான்னா அதை கவிழ்த்தான் கொடை மாதிரி. அதனால் மதுசூதன் எடுத்து மரித்த மலை. அந்த மலை எப்படி இருக்குது? இழவு தெரியாததோர் ஈற்றுப்பிடி. கொஞ்சம் நம்ம அர்த்தம் ஜாஸ்திப்படுத்திக்கணும். ஒரு பிடின்னா பெண் யானை. அந்த பெண் யானையினுடைய அந்த ஒரு சின்ன குட்டி யானை இருக்கேன், அதை சிங்கம் தொந்தரவு பண்ணுறது. அந்த சிங்கத்தோட இந்த பெண் யானை தன்னுடைய குட்டியை காலினிடைக்குள் வைத்து கொண்டு சண்டை போடுறது. அப்படிப்பட்டது தான் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடைய. நான் படிச்சுடுறேன் உங்களுக்கு. இழவு தெரியாத, இந்த தொந்தரவை பொறுக்காதன்னு அர்த்தம். இழவு தெரியாதது ஓர் ஈற்றுப்பிடி. ஈற்றுப்பிடினா கன்றையின்ற அந்த பெண் யானை கிளஞ்சியம் தொடர்ந்து முடுகுதலும். சின்ன சிங்கம் தொந்தரவு பண்ணுறது இந்த சின்ன யானை. குழவி இடைக்கால் இட்டு. அந்த குழவி இந்த குட்டி யானை தன்னோட காடுக்கு நடுவில் வச்சுண்டு எதிர்ந்து இந்த குட்டி சிங்கத்தோட சண்டை போடுகின்ற கோவர்த்தனம் என்னும் கொற்றக்குடையை படிக்கலாம் நினைக்கிறேன். வழு ஒன்றுமிலாச் செய்கை வானவர்கோன் வழிபட்டு முனிந்து விடுக்கப்பட்டு மழை வந்து 7 நாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதன் கெடுத்து மறித்த மலை எடுத்து அதை குடையாக கவிழ்த்த அப்படின்னு சொல்கிறாங்க. இழவு தெரியாதது ஓர் ஈற்றுப்பிடி இளஞ்சியம் தொடர்ந்து முடுகுதலம் குழவி இடைக்கால் இட்டு எதிர்ந்து வரும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. பார்க்கலாம். அம்மை தடங்கண் மடவாச்சியரும் ஆயரும் ஆனிரையும் அலறி எம்மை சரண் என்று கொள் என்று இறப்ப இளங்காழி கை எந்தை கெடுத்தமலை தம்மை சரண் என்ன தம் பாவையரை மெய்கின்ற மானினம் காண்மின் என்று பொம்மை புயக்குன்றர் சிலை குனிக்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. அம்மை தடங்கள், அது அம்மை தடவிய நீண்ட கண்களுடைய ஆட்சியர்களும் ஆனாயரும் ஆனிரைகளை மிக்கும் தாயர்களும் ஆனிரைகளும் அலறி எம்மை சரண் என்று கொள் என்ன உம்மை சரணடைகிறோம், என்னை காப்பாற்று என்று இறப்ப இளங்காழி கை எந்தை பிரகாசிக்கின்ற ஒளிவிடுகின்ற சக்கரத்தை தன் கையிலுடைய அந்த எந்த எம்பெருமான் இருக்கானே அவன் கெடுத்த மலை. அந்த மலை எப்படி இருக்கு? தம்மை சரண் என்ற தம்பாவையரை எங்கே காப்பாற்றுங்கோன்னு இந்த குரமகளிர் குறவர்களை இந்த வேடுவர்களை கேட்குறாங்க. புனமேயின்ன கண்ணினம் காண்பின் என்று இந்த நிலம் புனம்னா இந்த மெய் நிலம், அதில் மேய்கின்ற மானினம் போல் இருக்கிறார்கள் அவருடைய காண்பின் என்று. அது பெண்மநாட்டியோட கண்கள்லாம் மான் மாதிரி இருக்கிறதுனால இந்த பாவையரையே ஒரு மானினம் என்று. கொம்மை குன்றர், கொம்மை பேர்னா வலிமை மிக்க கையை உடைய குன்றர் அந்த குறவர்கள் சிலை உனிக்கும் தரன் என்று வந்தவர்களை பார்த்து அம்பு போடுற மாதிரி பண்ணுறாங்களாம். அந்த கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே, அந்த பாவியரை மானினம் என்று நினைத்து அம்பு போடுறதுக்கோசம் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். படிக்கலாம். அம்மை தடங்கண்
மட ஆய்ச்சியரும் ஆண் நாயரும் ஆனிரையும் அலறி எம்மை சரண் என்று கொள் என்று இறப்ப இளங்காழிக்கை எந்தை எடுத்தமலை தம்மை சரண் என்ற தம்பாவையரை புனமே இன்ன பாரினம் காண்மின் என்று கொம்மை புயக்குன்ற சிலை குணிக்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. அப்படி படிச்சுன போல. கடுவாய் சின வெங்கண் களிற்றினுக்கு கவளமெடுத்து கொடுப்பான் அவன் போல் அடிவார் உறக்கை கிட்டு எழப்பறுத்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை கடல்வாய் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி கதுவாய்பட நீர் முகந்தே எங்கும் குடவாய்பட நின்று மழை பொழியும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. சரி, கடுவாய் சின வெங்களிற்றினுக்கு ரொம்ப கோபத்தோடு இருக்க சிவந்த கண்களை உடைய ஒரு யானைக்கு கவளம் கெடுத்து கொடுப்பான் அவன் போல். கவளமாக சோற்றை குடிக்கிற அந்த அவன் போல அந்த பாகனை போல வடிவாய் ஊற கையிட்டு, வடிவாய் ஊறன்னா அந்த மலையினுடைய அடிவாரமெல்லாம் போகும்படியாக தன்னுடைய கையை இட்டு கிழப்பறித்திட்டு அதை மேலே தூக்கினான். அந்த மலையை கற்பனை இழப்பறித்திட்டு பறித்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை. அமரர் தேவாதி தேவன் கொண்டு நின்ற மலை. அது எந்த மலை, அது எப்படி இருக்குது? கடல் பாய் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி, மேகம்லாம் சமுத்திரத்தில் இறங்குது. கதுவாய்ப்படன்னா அந்த கடலை காஞ்சி போகும்படியாக நீர் முகுந்து எல்லா நீரையும் எடுத்துக்கிட்டு முகுந்து என்கும் குடவாய்ப்பட நின்று மழை பொழியும். குடத்துலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி மழை பொழியும் எல்லா இடத்துலையும். கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. கடுவாய் சின வெண்கண்களிட்டு நெக்கு கமலம் கெடுத்து கொடுப்பான் அவன் போல் அடிவாய் உற கையிட்டு கிழப்பறித்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை கடல்வாய் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி கதுவாய்பட நீர் முகந்தே. அது நீர் வற்றி கதுவாயின்னு அர்த்தம். ஒரு காஞ்ச நிலம் மாதிரி கடல் போகும்படியாக வந்தே எங்கும் குடவாய்ப்பட நின்று மழை பொழியும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. பார்க்கலாம். வானத்தில் உள்ளீர் வலியீர் முள்ளீரேல் அறையோ வந்து வாங்குமின் என்பவன் போல் ஏன துருவாகிய ஈசனந்தை இடவன் கிழவாங்கி எடுத்தமலை காணக்களியானை தம் கொம்பிழந்து கதுவாய் தம் சோர தன் கையெடுத்து கூனல் பிறை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீரல். மேலே இருக்கிறவால யாராவது ரொம்ப பலமானவர்கள் அவர்கள் வாங்கிக்கோங்க. வாங்மின் என்பவன் போல் அப்படி மலையை தூக்கி கொடுக்குறானாம் பெருமான் மேலே இருக்கிறவாள்கிட்ட. ஏனத்துருவாகிய வராக அவதாரம் எடுத்த எம் ஈசனந்தை இடவன் கிழவாகிய இந்த மலை இடத்திலிருந்து தூக்கி வாங்கி எடுத்த மலை காண களியானை தம் கொம்பிழந்து. காட்டில் இருக்கிற யானை தன்னுடைய கொம்பை உடைச்சுடுது. அப்பப்போ பாறையில் மோதிக்கும், உடைச்சுடுது. கதுவாயுதம் சோற. கதுவாய் சம்போறன்னா அதோட ரத்தம் பொருள்னா அது கண்ணிலேருந்து கண்ணீர் சோற தன் கை எடுத்து தன்னுடைய கையை நீட்டு கூனல் பிறை வேண்டி. ஆக மேலே இருக்கிற பிறை இருக்கே நம்ம தந்தம் மாதிரி தான் இருக்குது, அதை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. படிக்கலாம். வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீரே அறையோ வந்து வாங்குவன் என்பவன் போல்
ஏனத்துருவாகிய ஈசன் எந்தை இடவன் கிழ வாங்கி எடுத்தமலை காணக்களியானை தங்கொம்பிழந்து கதுவாய் மதம் சோர மதநீர் சுரிகிறது தன் கையெடுத்து கூனல் பிறை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. புரியுதா? அப்புறம் செப்பாடுடைய திருமாலவன் தன் செந்தாமரைக்க விரல் ஐந்தினையும் கப்பாம் கெடுத்து மணிநெடுந்தோள் கொம்பா கொடுத்து கவித்தமலை எப்பாடும் பறந்திழுந்து பழந்திருவி இலங்கு முத்துவடம் பிறர கப்பாயம் என நின்று காட்சி தரும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. செப்பாடுடைய திருமாலவன் தன் செந்தாமரைக்கை விரல் ஐந்தினையும் கப்பாங்கெடுத்து மணிநெடுந்தோள் கொம்பாக கொடுத்து கவித்தமலை. கற்பனை பண்ணிக்கோங்க, பெருமானுடைய செந்தாமரை கைகள், அதில் இருக்க விரல் இதையும் அதெல்லாம் கப்பாம்னா அது தாங்கக்கூடிய ஒரு கப்பு மாதிரி, ஒரு பாத்திரம் மாதிரி. கப்பாக எழுந்து மணிநெடுந்தோள், அவனுடைய அழகிய நெடுந்தோள்களை அந்த அது கொம்பான்னா அந்த கொடைக்கு ஒரு கொம்பு இருக்கும் பாருங்க, அந்த கொம்பா பெருமாளுடைய நெடுந்தோள் இருக்கிறது. அப்படி கவித்த மலை, அது ஒரு அந்த மலை எப்படி இருக்குது? எப்பாடும் பறந்து இழி தெள்ளருவி, எல்லா இடத்திலும் அருவி கொட்டின்னு இருக்குது. தெள்ளருவினா தெளிந்த நீரை உடைய அருவி கொட்டின்னு இருக்கு. அது இலங்கு முத்துவிடம் பிறழ, அது ஒரு முத்து மாலை மாதிரி இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. குப்பாயம் நின்று காட்சி தரும். அதெல்லாம் என்ன, ஒரு யானைக்கு மேலே ஒரு படா போட்டிருப்பாங்களா, அதான் கொப்பாயம். இந்த யானைக்கு முன்னாடி போட்டுற அந்த அந்த படாக மாதிரி இருக்குது. அந்த நிற்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடைய, அது அருவிகள் சூறுகின்றன. அந்த அருவி அவ்வளோ தெளிவாக இருக்குது. அதில் அது முத்துமாலை அணிந்திருக்கிற ஒரு கொப்பாயம், யானைக்கு போடுகிற முகப்படாம் மாதிரி காட்சி தரும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையை. படிக்கலாம். செப்பாடுடைய திருமாலவன் தன் செந்தாமரைக்கை விரல் ஐந்தினையும் கப்பாமெடுத்து மணிநெடுந்தோள் கொம்பாக கொடுத்து கவித்தமலை எப்பாடும் பறந்திழிதள்ளருவி இலங்கு முத்துவடம் பிறழ குப்பாயம் என காட்சி தரும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. படிச்சு போகிறோம். உங்கள் படங்கள் பலவும் உடைய பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தடனை விடலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் அடங்கச் சென்று இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ்பாடி குணர்பாடி தம் குட்டங்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்ந்தும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. ரொம்ப கற்பனை அழகாக இருக்குது பாருங்க. படங்கள் பலவும் உடைய பாம்பரையன், அர்த்தம் வருது, பாம்பில் தூங்கிட்டு இருக்கான் அந்த சுவாமி. அவன் பூமியை தாங்கி கிடப்பவன் போல், பூமியை தாங்குற மாதிரி தடங்கை விரல் ஐந்தும் மலர வைத்து, அர்த்தம் பண்ணி விரல்லாம் விரித்து வச்சுட்டுருக்கிறார், வைத்து தாமோதரன் தாங்கிய தடவரை தான். அந்த மலை எப்படி இருக்குது?
அடங்கச் சென்று இலங்கையை ஈடழித்த இலங்கையை இழித்த அந்த அனுமன் புகழ் பாடி, அந்த அனுமானுடைய புகழை பாடி, தம் குட்டங்களை தன்னுடைய குட்டி குரங்குகளை குடங்கை கொண்டு மடியில் வச்சுண்டு கண் வளர்க்கும் தூங்க வைக்கின்ற கோவர்த்தனம் என்னும் கொற்றக்குடையை படிக்கலாம். படங்கள் பலவும் உடைய பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தடங்கை விரல் ஐந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் அடங்கச் சென்று இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ் பாடி தன் குட்டங்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும், மந்திகள்னா பெண் குரங்குகள் விருத்தும் கோவர்த்தனம் என்னும் கொற்றக்குடையே போய் பார்த்தேன் போனால் சலமா முகில் பல்கனை போர்களது சரமாரி பொழிந்து எங்கும் பூசலிட்டு நலிவான் உற கேடகம் கோப்பவன் போல் நாராயணன் முன் முகங்காத்தமலை பாப்பம் இலை மேய குறும்பை தவமுனிவர் இருந்தார் நடுவே சென்று அனார் சொரிய கொலைபாய் சினவேங்கைகள் நின்றுறங்கும் கோவர்த்தனம் என்னும் கொற்றக்குடையே. சலமானா ஜலமானே பிடிக்கலாம். ஜலமா முகில் பல்கனை போர்க்களத்து சரமாரி பொழிந்து அப்படின்னா அம்பு போல இந்த மழை பொழிகிறது. பொழிந்து எங்கும் பூசலிட்டு எல்லாட்லேயும் தொந்தரவு உண்டு பண்ணிட்டு நலிவான் உற கேடகம் போல் கேடயம் போல புரியுதா சண்டைகரும் கேடயம் வச்சுருவாள் கேடயம் போல கேடயம் கோப்பவன் போல நாராயணன் முன் முகங்காத்தமலை நாராயணன் கேடயம் போல் அந்த மலையை தூக்கி மழையிலிருந்து ஆணியர்களை காப்பாற்றுகிறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இலைவை குரம்பை இலைவினை இலையால் செய்யப்பட்ட குரம்பைனா அந்த குடிசையில் முனிவர் இருந்தார் நடுவே முனிவர் இருந்தார். அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் அனார் சொரிய அவருக்கு உடம்புல ஒரு அரிக்க முடியாத இருந்தது. அவர் அனார் சொரிய மாற்றம் அப்படி தேய்ச்சிக்கிறார். அப்போ கொலைபாய் சினவேங்கைகள் நின்றுறங்கும் அதாவது இறையை தேடி வந்த வேங்கைகள் இந்த முனிவர் உடம்பை சுரிஞ்சின உடனே அப்படியே தூங்கி போயிடுது. உறங்கும் கோவர்த்தனம் என்னும் கொற்றக்குடையை பாருங்க. சலமாமுகில் பல்கண போர்களத்து சரமாரி பொழிந்து எங்கும் பூசலிட்டு நலிவான் உற கேடகம் கோப்பவன் போல் நாராயணன் முன் முகங்காத்தமலை இலைபாய் குரம்பை தவமா முனிவர் இருந்தார் நடுவே சென்று அனார் சொரிய அவர் உடம்பை செஞ்சினோடனே கொலைபாய் சினவேங்கைகள் நின்றுறங்கும் கோவர்த்தனம் என்னும் கொற்றக்குடையை கற்பனை பண்ணிக்குவாங்க. இந்த குடிசையில் அதாவது இறை தேடிக்கொண்டு வேங்கைகள் வருகின்றன. ஒரு முனிவர் உட்காண்ட தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் உடம்புல எங்கேயோ அரிச்சது போல இருக்கு. அவர் சொரிஞ்சின உடனே இந்த சினவேங்கைகள் உறங்குகின்றனவா. அப்படிப்பட்ட கோவர்த்தனம் என்னும் கொற்றக்குடையை வன்பேய் முலை உண்டதோர் வாயுடையன் வன்தூண் என நின்றதோர் வன்பரத்தை முன்பேறிட்டு கொண்டு தரணி தன்னில் தாமோதரன் தாங்கு தடவரைதான் முன்பே வழிகாட்ட முகக்கணங்கள் முதுகில் பெய்து தம் உடை குட்டன்களை கொம்பேறியிருந்து குதிபயிற்றும் கோவர்த்தனம் என்னும் கொற்றக்குடையே.
அது குரங்குகள் தன்னுடைய குட்டிகளுக்கு கொம்பில் ஏறுறது, அங்கேருந்து குதிக்கிறது, இதுக்கு பயிற்சி தருகின்ற கோவர்தனம் என்னும் கொற்றக்குடை இதுதான். மேலே எழுதின்றிருக்கார், வன்பேய் முலை உண்டதோர் வாயுடையன், பூதனையின் முலை உண்ட அந்த பெருமான். வன்தூண் என நின்றதோர், வன்தூர் நின்றதோர், அவன் ஒரு தூண் மாதிரி இருந்தான். பண்பரத்தை தன் பேரிட்டு கொண்டு, அவனுடைய பேரையே வச்சுருக்கு மலை. தன் பரத்தை தன் பேரிட்டு கொண்டு, தரணி தன்னில், இந்த பூமி தன்னில், தாமோதரன் தாங்கு தடவரை தான். அதாவது பெருமானுடைய பேரையே வச்சுருக்கு இந்த மலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ முன்பே வழிகாட்ட முகக்கணங்கள், முசுக்கணங்கள்னு படிக்கணும்னு நினைக்கிறேன். முசுக்கணங்கள், இதுக்கெல்லாம் குரங்கு கூட்டங்கள் முதுகில் பெய்து தம்முடை கூட்டன்களை கொம்பேற்றியிருந்து குதிபயிற்றும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே. புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்த பாசனம் போகலாம். கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடிற்றில வடிவேறு திருவுயிர் நொந்துமில மணிவண்ணன் மலையும் ஓர் சம்பிரதம். சரி, முடியேறிய மாவுகில் பல்கணங்கள் முன்னெற்றியை நரைத்தன போல் எங்கும் குடியேறியிருந்து மழை புரியும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே. நான் அது கொஞ்சம் அர்த்தம் சொல்லணும்னு பார்க்குறேன். எப்படின்னா, அந்த மலையில் மழை பெய்யுறது, அந்த மழை எப்படி பெய்யுறது எப்படி இருக்குன்னா, நெற்றியில் விழுந்த நரை முடிகள் போல இருக்கின்றதாம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒன்றுன்னா படிக்கலாம். கொடியேறு, தன்னுடைய துவஜத்தை உடைய, அது கொடியேறுன்னா ரேகாரூபமான துவஜத்தை உடைய, கையில் கொடி அது மாதிரி ஒரு ரேகை இருக்குது. தாமரை கை விரல்கள் கோலமும் அழிந்தில, அது இயற்கையான அழகு போகலை இந்த மலையை தூக்கினாலும். வாடிற்றியில, வாட்டமும் பெறவில்லை. முடிவு ஏறு அழகு அமைந்த திருவுகிரும், அந்த நகங்களும் நொந்தில, அதுக்கும் வலிக்கல்ல. ஆகையால் மணிவண்ணன், மணி போன்ற நிறத்திலே கண்ணபிரான் எடுத்தருளைய மலையும், அந்த மலையும் மலையெடுத்து நின்ற நிலைமையும் சம்பிரதம் இந்திர ஜால வித்தையாக இருந்தது. சம்பிரதம்னா ஒரு ஜாலம் மாதிரி, இந்திரஜாலம் மாதிரி இருந்தது, இந்திரஜால வித்தையாக இருந்தது. அந்த மலை எது என்னில் முடியேறிய கொடிமுடி ஏறிய மாமுகில், அந்த மேகங்கள் பல்கணங்கள் பல சமூகங்களானவை எங்கும் மழை பொழிந்து மழை பெஞ்சுருக்கு. அப்போ நெற்றி நரைத்தன போல், மலையினுடைய முன்புறம் நரைத்தாற்போர் தோன்றும்படி ஏறி இருக்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே. கற்பனை பண்ணிக்க முடியுதுங்களால பாசனம் படிச்சு விடுறேன். கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடிற்றில வடிவேறு திருவுயிர், வடின அழகான நகங்கள் கூட நொந்துமில மணிவண்ணன் மலையுமோர் சம்பிரதம். இந்த மலையும், இந்த மணிவண்ணன் மலை இருக்கே, அதை தூக்கின அந்த விஷயம் இருக்கே, அது இந்திரஜாலம் சொல்கிறார். முடியேறிய மாவுகில் பல்கணங்கள் முன்னெற்றியை நரைத்தன போல் எங்கும், முடி நரைச்சிருக்கிற மாதிரி எங்கும் குடியேறி இருந்து மழை பெய்யும். இந்த மேகம் மாத்திரம் இருந்தால் போகிறது, மழை பெய்கிற போது தான் அந்த நெற்றி நிறைத்த மாதிரி இருக்கும். கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே. அரவில் பள்ளி கொண்டு அரவம் துறந்திட்டு அரவப்பகை ஊர்தி அவன் உடைய குறவிற்கொடி முல்லைகள் நின்றும் இறங்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடை மேல் திருவிற்பொலி
மறைவாணர் புத்தூர் திகழ் பட்டர்பிரான் சொன்ன மாலை பத்தம் பரவு மன நன்குடை பரவும் மன நன்குடை தருள் நன்குடைப்ப தருள்டார் பரமான வைகுந்தம் நண்ணுவரே. படிச்சிடலாம், அவர் தான் அர்த்தம் படிக்கலாம், விசேஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. படாரவில்னா படம் உள்ள பாம்பில்னு அர்த்தம். படாரவில் பள்ளி கொண்டு, அப்புறம் அது அங்கே தூங்குறார். அப்புறம் அதை விட்டு அரவம் காளிய நாகத்தை துறந்துட்டு, கண்ணனாக வந்து காளிய நாகத்தை துரத்தினான், அழித்தான் புரிஞ்சுக்கலாம். அரவம் பகை ஊர்தி, அரவத்தின் பாம்பினுடைய பகையான கருடனை தன்னுடைய ஊர்தியாக கொண்டிருக்கிறான். அப்புறம் புறவில் கொடி முல்லைகள் நின்றுறங்கும், குறவு மரத்தில் முல்லை கொடிகள் படர்ந்து தூங்குற மாதிரி இருக்கு. கோவர்த்தனம் என்னும் கொற்றக்குடை மேல் திருவில் பொலி மறைபாணர், ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கிற அவர்கள். திருவில் பொலின்னா ஸ்ரீ வைஷ்ணவ என்கிற ஐஸ்வரத்தை உடையவர்கள். அவர்கள் மறைபாணர் அவர்கள் இருக்கிற வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் சொன்ன மாலை பத்தும், இந்த பெரியாழ்வார் அருளிச்ச இந்த 10 பாசுரங்களையும் பரவும் மனம் நன்குடை, உபசிக்கையாகிற அந்த மனசை உடையவர்கள். பத்தர் உள்ளார், பக்தர்கள் இருப்பார்கள், அவர்கள் பரமான வைகுந்தம் நண்ணுவரை, வைகுந்தத்தை அடைவார்கள் அப்படின்னு முடிக்கிறார். பாப்பம் எப்படி இருக்குன்னு 2-3 விஷயம் எழுதியிருக்கார். படாரவில் பள்ளி கொண்டு, அது ஒரு காரியமாச்சு, பாம்பில் படுத்துட்டுருக்கார். அரவம் துறந்துட்டு, காளியன் என்னும் நாகத்தை தொடர்ந்து அதனை அழித்து, அரவு பகை ஊர்தி, அரவின் பகையான குருடனை ஊர்தியாக கொண்டவர். அவனுடைய குறவிற்கொடி முல்லைகள் நின்றுறங்கும் கோவர்த்தனம் என்னும் கொற்ற குடை மேல், அந்த கோவர்த்தனகிரியில் இருக்கிற முல்லைகள் அந்த குறவு மரத்தில் தூங்குகின்றனவாம். திருவில் பொலி மாமரை வானர் புத்தூர் திகழ் பட்டர்பிரான் சொன்ன மாலை பத்தும் பரவு மனம் நன்குடைப்ப பத்தருள்ளார், நன்குடை படிக்கலாம். பரவு மன நன்குடை பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவரே. முற்றுலான்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.